பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். அப்படி நான் துஆ செய்யும் பொழுது நான் மிக சிறப்பான முறையில் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற ஒரு துஆ எது, அதை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று கேட்டு வந்தார். பொதுவா அல்லாஹ்விடத்துல நம்ம எல்லா நல்லதையும் கேட்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அது தெரியாம அந்த சஹாபி வரவில்லை. அவருக்கு அது தெரியும், அல்லாஹ்விடத்துல எல்லா நல்ல விஷயங்களையும் நாம கேட்கலாம், நிச்சயமாக நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அந்த துஆவிற்கான பலன் என்பது மூன்றில் ஒன்று நிச்சயம் உண்டு. ஒன்று நாம் கேட்டதே கிடைக்கும், அல்லது நாம் கேட்டது கிடைக்காது, ஆனால் அதற்கு பகரமாக நமக்கு வரவிருந்த ஒரு துன்பம் தடுக்கப்படலாம், அல்லது இந்த துஆவுடைய நன்மையாக நாளை மறுமையில் நமக்கு சேமித்து வைக்கப்படலாம். துஆவின் நன்மையாக நாளை மறுமையில் நமக்கு சேமித்து வைக்கப்படலாம். அதை நபி அவர்கள் விளக்கி சொல்லும் போது, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில சிறப்பான அந்தஸ்துகளை வாரி வழங்குவான். அந்த அடியார் ஆச்சரியப்பட்டு, இதெல்லாம் நான் உலகத்தில் அமல் செய்த அந்த லிஸ்ட்ல கிடையாத, இது எப்படி எனக்கு வந்தது என்று. அல்லாஹ் சொல்லுவான், நீ துஆ செய்கின்ற பொழுது அந்த துஆவுக்கான பலன் உலகத்துல கிடைக்காமல் இருந்தது, அதைத்தான் நான் இங்க சேமித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதர் ஆசைப்படுவாராம், நான் துஆ செய்கின்ற பொழுது சில விஷயங்கள் கபூல் ஆகியிருக்குது உலக வாழ்க்கையில, அவையெல்லாம் கபூல் ஆகாமல் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்குமே என்று அவர் ஆசைப்படுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நீங்க அதிகமாக துஆ செய்ய, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். துஆவுக்கென்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லது தொழுகைக்கு முன்னாலேயும் நாம தனிப்பட்ட முறையில கொஞ்ச நேரம் துஆ செய்யணும். அதனுடைய ஆக மிகச் சிறந்த பலன் இது. அது மட்டுமல்ல, துஆவின் மூலமாக நாம் அல்லாஹ்வோடு தொடர்ந்து பழகி கொண்டே இருக்கிறோம்.